வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் குறைச்சி ஒரு மாதிரி ஷ்ரெட்டடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, அது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லுவேன். ஏன் அப்படிங்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஷ்ரெட்டடாக இருக்கணும், உங்களோட ஆப்ஸ் எல்லாம் விசிபிளாக தெரியணும், வெயின்ஸ் எல்லாம் பாஃப் ஆஃப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி கேலரி டெஃபிசிட்டில் இருந்தால் தான் உங்களோட கட் வந்து கொஞ்சம் ஷேப்பெல்லாம் நல்லா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி கேலரி டெஃபிசிட்டில் இருந்தான்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு நேச்சுரல் பாடி பில்டிங் ஷோவே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்டலாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ கூட வாட்ச் பண்ணுங்கள், அவங்க என்னென்ன சொல்கிறாங்க ஃபீட்பேக் அப்படின்ட்டு. அவங்க வந்து ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுவாங்க, லோ எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு மோட்டிவேஷன் இருக்காது, ஒரு மாதிரி ஒரு அக்ரெஷன் இருக்காது, ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கும். அவங்களோட ஃபீட்பேக்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கட் பண்ண அவங்களோட ஃபீட்பேக்கு. ஸோ அதனால நீங்கள் அனாவசியமாக கேலரி டெஃபிசிட்டில் இருக்கிறது வந்து தவிர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யார் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும் அப்படின்னா, பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து 20க்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் கேலரி டெஃபிசிட்டை பற்றியே யோசிக்கணும். ஸோ 20% கீழே இருக்கும் உங்கள் பாடி ஃபேட் அப்படின்னா, நீங்கள் வந்து பல்க் தான் பண்ணணும், கட்டை வந்து பண்ணவே கூடாது. ஸோ அப்படி கட் பண்ணிங்க, ஆல்ரெடி 20%க்குள்ளே இருந்துட்டு கேலரி டெஃபிசிட்லேயும் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மாதிரி லோவாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. எனர்ஜி லெவல்ஸ் கம்மியாக இருக்கும், லோவாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். கண்டிப்பாக நடக்கும். எனக்கு வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2000 கேலரி சாப்பிட்டு இருந்தேன் ஒரு 1 மந்த்து. ரொம்பவே நான் டல்லாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எப்படி சொல்கிறது, என்னோடய லோவர் ஆப் வெயின்ஸு, அப்புறம் ஓரளவுக்கு லீனாக எப்போவுமே 24 ஹவர்ஸ் வந்து என் 4 ஆர்ம்லேயும் பைசப்லாம் வெயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி ஏதாவது சட்டை போட்டோன்னா ரொம்ப ஒல்லியாக தெரிவேன். எப்படி சொல்கிறது, 20%க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கட்டை பற்றி யோசிக்கணும். நீங்கள் 20%க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பல்க் மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எப்போ வந்து ஒரு கட் பண்ணோம் அப்படின்னா, உங்கள் எப்படி சொல்கிறது, எல்லாருமே நீ ரொம்ப பிக்காக இருக்க அப்படின்ட்டு மற்றவங்க சொல்கிற வரைக்கும் நீ கட்டை பற்றி நீ யோசிக்கவே கூடாது ப்ரோ. நீ வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறதுக்கு, போஸ்ட் போடுறதுக்கு, இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான அது நல்லாயிருக்கும். ஆனால் ரியல் லைஃப்பில் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த ஃபோட்டோ மட்டும்தான் நல்லாயிருக்கும், மற்ற விஷயம் எதுவும் நல்லா இருக்காது ப்ரோ. என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து 20%க்குள்ளே இருந்தால் நீங்கள் கட்டை பற்றி யோசிக்கக்கூடாது, அவ்வளோதான். சிம்பிளாக நீங்கள் ஏன் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் மசிலும் கம்மியாக தான் இருக்கும், கட்டும் பண்ணிங்கன்னா இன்னுமே லீன் ஆகுவீங்க, மசில் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் 20%க்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணுங்கள், தாராளமாக கட் பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. ஏன்னா உங்களோட பாடி ஃபேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதுவும் பேக் ஃபயர் மாதிரி ஆகும். இப்போ ரொம்ப பாடி ஃபேட் கம்மியாக இருந்துச்சுன்னா, சொன்னால கேலரி டெஃபிசிட் ரொம்ப இருந்தால் ஒரு எஃபெக்ட் வரும்ல, அதுவும் ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்தாலும் வரும். ஒரு மீடியம் 10 to 20% பாடி ஃபேட்குள்ளே இருந்தால் ஆப்டிமல் ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ், அந்த பிரெயின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்போ கட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 80 kgக்கு மேலே போனால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் வராது. நீங்கள் அது உங்களோட ஹைட்டு பொறுத்தும் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருந்துட்டு 80 kg இருந்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக தான் தெரிவிங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்து ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவு வரைக்கும் நீங்கள் கட்டை பற்றி யோசிக்க தேவையில்லை ப்ரோ. ஜஸ்ட்டு 20%க்குள்ளே உங்கள் பாடி ஃபேட் மெயின்டைன் பண்ணிட்டு பல்க் பண்ணிட்டு இருக்கணும் ப்ரோ. இப்போ நீங்கள் 20%க்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் வந்து கேலரிஸை வந்து கம்மி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை அதிகம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சிம்பிளான ஒரு விஷயம்தான். நீங்கள் ஜஸ்ட் கேலரி நீங்கள் சாப்பிட்றத கம்மி பண்ண வேணாம், உங்களோட ஒர்க் அவுட்ஸு, உங்களோட வாக்கிங் ஸ்டெப்ஸை வந்து அதிகம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்போது ஸ்டெப்ஸ்லாம் கவுண்ட் பண்ண மாட்டீங்க, ஸ்டெப்ஸ் நடக்க மாட்டீங்க அப்படின்னா, இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க ஆரம்பிங்க டெய்லியும். அப்படி பண்ணால் நம்ம கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, நீங்கள் எப்பவும் போல் சாப்பிட்றத சாப்பிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, அது உங்கள் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களோட கேலரியும் டெஃபிசிட்டில் இல்லை, கொஞ்சம் கேலரி சர்ப்ளஸில் இருக்கங்காட்டி மசில் டேமேஜ், எனர்ஜி லெவல்ஸ் ட்ராப் ஆகுது, இந்த மாதிரி விஷயம் நடக்காது ப்ரோ. காம்படிஷன் போக போகிறீங்கன்னா அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கோங்க, அந்த கதையே வேறு. இப்போ நீங்கள் காம்படிஷன்லாம் போக போகிறதில்ல அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் கேலரி சர்ப்ளஸ், அதாவது கொஞ்சம் அதிகமான கேலரி சாப்பிட்டு நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதை வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு ஒரு 5 நாள் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறது, டெய்லியுமே 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறது, இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜி லெவல்ஸும் ட்ராப் ஆகுது, உங்கள் பாடி ஃபேட் பர்சன்டேஜும் ஒரு 15னா 15லேயே மெயின்டைன் ஆகிட்டு வரும், மசிலும் பில்ட் ஆகிட்டு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான் ப்ரோ, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் 20%க்கு உள்ளே மெயின்டைன் பண்ணுவோங்க பாடி ஃபேட் பர்சன்டேஜை. 20%க்கு மேலே வச்சுன்னா தான் கட்டை பற்றி நீங்கள் யோசிக்கணும். 20%க்குள்ளே இருந்து பல்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓவராக தொப்பை போடக்கூடாது. 20%க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டெப் கவுண்ட் அதிகம் பண்ணிங்கன்னா உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் மெயின்டைன் ஆகும். ஒரு 10K ஸ்டெப்ஸுக்கு மேலே நடந்தீங்க அப்படின்னா உங்கள் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் ஒரே
பர்சன்டேஜ்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இப்போ இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குல்ல, ஓவர்ஃப்ளோ இன்ஃபர்மேஷன். இதை பண்ணுமா அதை பண்ணுமா. இப்போது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, ப்ரோட்டீனே எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒருத்தர் வந்து கம்மியாக சாப்பிட சொல்லுவான், ஒருத்தர் வந்து அதிகமாக சாப்பிட சொல்லுவான். இப்போ நீங்கள் வந்து கார்டியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து பண்ண வேணாம்னு சொல்லுவான், ஒருத்தர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு சொல்லுவான், ஒருத்தர் வந்து வாரத்துக்கு 4 நாள் ட்ரெயின் பண்ணால் போதும், இன்னொருத்தர் வாரத்துக்கு 6 நாள் ட்ரெயின் பண்ணணும். ஏகப்பட்ட விஷயம் ஓவர்ஃப்ளோவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணாம், எனக்கு ஒரு செட் ஆஃப் விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணணும், எனக்கு மசில் பில்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கோர்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கேன் ப்ரோ. அது நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க ஹோம்லேயே பில்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். மசிலில் ஹோம்லேயே எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி பில்ட் பண்ணுற மாதிரி அதில் இருக்க ஒர்க் அவுட்ஸ், அதில் சொன்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த இன்ஃபர்மேஷனும் தேவையில்லை. அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சு உங்களால் மசில் பில்ட் பண்ண முடியும், பாடி ஃபேட் சேமாக மெயின்டைன் பண்ணிட்டு. அது எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த கோர்ஸில் நான் வச்சுருக்கேன் ப்ரோ. அப்புறம் புதுசாக ஒரு கோட்ஸ் மாதிரி எனக்குன்ட்டு தனியாக ஒரு கோட்ஸ் வச்சுருக்கேன். என்னென்னா, எப்படியும் ஒரு நாள் நம்ம சாக தான் போகிறோம், அது ஏன் அந்த ஒரு வாழ்க்கையும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழக்கூடாது.